அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் வெர்டிகல் மோஷன். ஒர்க் எனர்ஜி பவர்ல நீட் அண்ட் ஜேஇல அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இந்த டாபிக்ல இருந்து தான் இருக்கு. இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வெர்டிகல் மோஷனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கல் ஒரு கயர்ல கட்டிடுறோம், இப்படி சுத்துறோம். இப்படி மேல இப்படி சுத்தாம இப்படி சுத்தினா மேல ஒரு ரவுண்ட் ரொட்டேஷன் போகுது. வெர்டிகல் மோஷன் அப்படின்றது இந்த மோஸ்ட் டவுன்வர்ட் பாயிண்ட் வரும்போது அது எர்த்துக்கு பக்கத்துலையும், இந்த அப்வர்ட் பாயிண்ட் மேல இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் போகும்போது மேல இந்த இடத்துல போகும்போது அது எர்த்துல இருந்து ரொம்ப தூரத்துலயும் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறீங்க. இது வந்து வெர்டிகல் மோஷன். ஐ மீன் இது வந்து க்ளோஸ் டு எர்த், இது அவே ஃப்ரம் எர்த். சரியா, இப்படி வச்சுக்கோங்க, எர்த் சர்ஃபேஸ்ல இருந்து. இப்போ இந்த மாதிரி ஒரு மோஷன் நீங்க இமேஜின் பண்ணீங்கன்னா இந்த பாயிண்ட்ல என்ன ஸ்பீட்ல அது போகுது, இதுதான் நமக்கு ஜேஇக்கும் நீட்டுக்கும் ரொம்ப தேவையானது. இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். இதை எப்படி வந்துச்சு அப்படின்னு டெரைவ் பண்ணி காட்ட போறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது உங்க வேலை. இந்த இடத்துல V0ன்றது இந்த இடத்துல ஸ்பீடு. அப்போ இனிஷியல் ஸ்பீடு அட் பாயிண்ட் ஏ. இப்போ இந்த பாயிண்ட் நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல டென்ஷன் ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இந்த மாஸோட டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆர் வி கேன் சே வெயிட் வந்து மாஸ் இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி mg அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பொருள் இங்க இருந்து இவ்வளவு தூரம் இந்த ஹைட் வரைக்கும் போகுது. இங்க போகும்போது அது இந்த பாயிண்ட்ல என்ன ஸ்பீட்ல போகும், சரியா, ஏதோ ஒரு மிட் பாயிண்ட்ல என்ன ஸ்பீட்ல போகுது. அதே மாதிரி இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் அந்த இடத்துல என்ன ஆயிரும், இந்த ஸ்ட்ரிங்ல தான் கட்டி தொங்கிட்டு இருக்கோம் அந்த கயிறு நேரம் இங்க வரும்போது டென்ஷன் இருக்காது. டியூ டு கிராவிட்டி இந்த டென்ஷன் ஃபோர்ஸும் உள்ள நோக்கி தான் ஆக்ட் ஆகுது, எம்ஜியும் உள்ள நோக்கி தான் ஆக்ட் ஆகுது, டவுன்வர்ட் ஃபோர்ஸும். சரிங்களா, அப்போ இந்த சர்க்குலர் மோஷன்ல டென்ஷன் அண்ட் எம்ஜி டவுன்வர்ட் பாயிண்ட்ல ஒண்ணுக்கு ஒன்று பேலன்ஸ் ஆயிருக்கு. அதனால இங்க டென்ஷன் ஃபோர்ஸ் வந்திருக்கு. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் ஆல்மோஸ்ட் ஜீரோ. ஏன்னா கிராவிட்டி அண்ட் டென்ஷன் ரெண்டுமே ஒரே டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது. இதை பேலன்ஸ் பண்ற மாதிரி டென்ஷன் வெளியில ஆக்ட் ஆகுது. சரிங்களா, எம்ஜி வெளியில ஆக்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த மாதிரி கேஸ்ல மூணு முக்கியமான பாயிண்ட்ல என்னென்ன வெலாசிட்டில அந்த பொருள் மூவ் ஆகுது அப்படின்றதுக்கான டெரிவேஷன் தான் இது. ஃபர்ஸ்ட் நீங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி பாருங்க, பாயிண்ட் ஏ. இந்த இடத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி பாயிண்ட் ஏ, இந்த லோவஸ்ட் பாயிண்ட்ல இது இந்த ஹைட் வந்து ஜீரோன்னு இருக்கு. இப்போ ஹைட் ஜீரோனா பொட்டன்ஷியலுக்கு என்ன ஃபார்முலா வேணும், பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு mgh. ஹச் ஜீரோ, அதனால பொட்டன்ஷியல் எனர்ஜியும் ஜீரோன்னு சொல்றோம். அதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ ஜீரோ போட்டிருக்கேன். அடுத்து நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன, டோட்டல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறது தான். ஸோ மெக்கானிக்கல் டோட்டல் எனர்ஜி அப்படின்றது என்ன, கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இங்க பொட்டன்ஷியல் எனர்ஜி ஜீரோ ஆயிட்டதுனால மொத்தமே கைனடிக் எனர்ஜியா தான் இருக்கு. அப்போ ஹாஃப் எம் வின்றது இங்க V0 ஸ்கொயர், ஆரம்பத்துல ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்றதுனால mv0 ஸ்கொயர் அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல தான் பொருள் ஸ்டார்ட் ஆகுது. அது ஹையஸ்ட் பாயிண்ட் சி. அடுத்து அந்த இடத்துல ஸ்ட்ரிங் ஸ்லாக் ஆகுது, அதனால டென்ஷன் ஜீரோ வச்சுக்கணும். பாருங்க, எனர்ஜி ஈக்குவல் டு இங்க பொட்டன்ஷியல் அண்ட் கைனடிக் ரெண்டு சேர்த்தீங்கன்னா டோட்டல் எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்ல இதோட ஸ்பீட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நீங்க வெலாசிட்டி சி வச்சுக்கணும். அப்போ ஹாஃப் எம் விசி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லணும். நீங்க V0 ஸ்கொயர் சொன்னீங்க, அதே மாதிரி இங்க விசி ஸ்கொயர் சொல்லணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி கிரவுண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு பாருங்க, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எல்லுன்னு இருக்கு, அதுதான் ரேடியஸ். சர்க்குலர் மோஷனுக்கான ரேடியஸ் அதுதான். அப்போ இங்க இருந்து ஒரு எல், அப்புறம் இது ஒரு எல், ஸோ டோட்டல் 2L ஆயிரும். அப்போ mg 2L, mg ஹெச்சுக்கு பதிலா mg 2L போட்டிருக்கோம். இதான் செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு வச்சுக்கோம். அடுத்து பாருங்க, mg இதை வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். mg ஹெச்னு வர்ற மாதிரி mg L போட்டு 2 மட்டும் முன்னாடி போட்டிருக்கோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்த ஸ்டெப்ல சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் அப்படின்னு அர்த்தம். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்னால தான் இது சர்க்குலர் மோஷனை கம்ப்ளீட் பண்ணுது. சர்க்குலர் மோஷனுக்கான ஃபார்முலா, சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா mv ஸ்கொயர் பை ஆர். சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் அர்த்தம் mv ஸ்கொயர் பை ரேடியஸ் ஆர். எந்த சர்க்குலர் பாத்துல அது போகுது அதோட ரேடியஸ் ஆர். அப்போ சென்ட்ரிபெடல் ஃபோர்ஸ் FCP அப்படின்றது ஈக்குவல் டு mg. சரிங்களா, அது ஃபோர்ஸ் தானே, ஃபோர்ஸ் ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆருக்கு பதிலாக எல்லுன்னு போட்டிருக்கேன். அப்போ இந்த ஈக்குவேஷன் இதை மட்டும் நம்ம எடுத்துக்கணும். இந்த mg ஈக்குவல் டு mv ஸ்கொயர் பை ஆர் இதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இது வேணா ஒரு 2a அப்படின்னு ஒரு ஈக்குவேஷனா இமேஜின் பண்ணிக்கலாம். பாருங்க, அடுத்து இந்த எனர்ஜி ஈக்குவேஷன் போட்டிருக்கோம்ல, எனர்ஜி ஹாஃப் mv ஸ்கொயர் mvc ஸ்கொயர் பிளஸ் 2mgl. இதுல பாருங்க mgயோட வேல்யூ எனக்கு வேணும், அதனால இந்த ஈக்குவேஷன் போட்டிருக்கேன் நான். இந்த mg வேல்யூ வந்து mvc ஸ்கொயர் பை l, அதை தூக்கி இங்க போட போறோம். போட்டீங்கன்னா அது அப்படியே எழுதிருக்கேன், 2 அப்படியே இருக்கு, l அப்படியே இருக்கு, உள்ளுக்குள்ள mgயோட வேல்யூ மட்டும் mvc ஸ்கொயர் பை ஆர் போட்டு இந்த l கேன்சல் பண்ணிருக்கோம். போட்டீங்கன்னா ஹாஃப் mvc ஸ்கொயர் பிளஸ் 2mvc ஸ்கொயர் வந்துருச்சா. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க சம் பண்ணீங்கன்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க, 4 டைம்ஸ் வரும்.
அப்போ 5 mvc ஸ்கொயர் பை 2 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் எனர்ஜியோட வேல்யூ. இதுல அட் சி, சில டோட்டல் எனர்ஜி என்னது 5/2 mvc ஸ்கொயர். சரிங்களா? இது வேணா நீங்க ஒரு 3 வச்சிட்டோமா, 2b அண்ட் 2c மூணு முக்கியமான ஈக்குவேஷன் சின்ற பாயிண்ட்டுக்கு. சேம் இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுக்குமே, இந்த mg ஈக்குவல் டு mvc ஸ்கொயர் பை எல், இந்த ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கலாம். ஃப்ரம் 2a ல இருந்து இதை எடுத்துக்கிறீங்கல்ல, இதுல இருந்து நீங்க m அப்படியே கேன்சல் பண்ணுங்க. m கேன்சல் பண்ணீங்கன்னா vc ஸ்கொயர் மட்டும் தனியாக கிடைக்கும். இதில் நீங்க என்ன பண்ணிடலாம், vc ஸ்கொயர் m கேன்சல் பண்ணீங்கன்னா vc ஸ்கொயர் ஈக்குவல் டு gl and vc equal to root gl கிடைச்சோம். சரிங்களா? இங்க என்ன பண்ணிட்டோம், நம்ம சின்ற பாயிண்ட்ல என்ன ஸ்பீட்ல போகுது அப்படின்றத இந்த ஈக்குவேஷன்ல நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். இங்கே கொண்டு வந்துட்டோம். என்னது 3a வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை வந்து ஈக்குவேட்டிங் திஸ் வித் எனர்ஜி அட் a, எனர்ஜி அட் a என்ன கிடைச்சிச்சு நமக்கு 5/2 mvc ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்குது. பாருங்க, விசி ஸ்கொயர் அர்த்தம், விசி ஸ்கொயர்னா mgl அர்த்தம், mvc ஸ்கொயர்னா mgl அர்த்தம். அது போல இதை மாத்தியாச்சு. சரிங்களா? அப்ப இதுதான் எனர்ஜி. எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் mgl நான் எழுதிருக்கேன். எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் mgl எழுதிங்கன்னா mvc ஸ்கொயர் பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்கு, mvc ஸ்கொயர் இருக்கு. சரியா? இப்போ mvc ஸ்கொயரோட வேல்யூ mgl எடுத்துக்கிட்டீங்கன்னா mvc ஸ்கொயரோட வேல்யூ mgl, இந்த வேல்யூ நீங்க இங்க போடுங்க 5/2 mgl அப்படின்றத mvc ஸ்கொயர் போல எழுதிட்டோம். அப்போ 5/2 mgl அப்படின்னு கிடைக்குது. சரியா? அப்போ எனர்ஜி ஈக்குவேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் mgl, அதாவது பொட்டன்ஷியல் டேர்ம்ஸ்ல நம்ம எழுதியாச்சு இந்த ஈக்குவேஷன். இப்போ 5/2 mgl என்னது, இது வந்து இந்த எனர்ஜி அட் சி, இதான் எனர்ஜி அட் சில கிடைக்கிற டோட்டல் வேல்யூ. இந்த வேல்யூவை எனர்ஜி அட் ஏ கூட ஈக்குவேட் பண்ணிருக்கோம். சோ ஈக்குவேட்டிங் திஸ் அப்படின்னு அர்த்தம். இந்த திஸ்ன்றது எனர்ஜி அட் சி. எனர்ஜி அட் சியும் எனர்ஜி அட் ஏவும் சியும் ஏவும் ஈக்குவலா தான் இருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த இடத்துல எண்ட் பாயிண்ட் வச்சுங்க. இந்த இடத்துல என்ன எனர்ஜி இருந்துச்சு அதே எனர்ஜி தான் இங்கேயும் இருக்கணும். அப்போ ரெண்டு எனர்ஜிக்கு ஈக்குவல் அப்படி போட்டிருக்கோம். 2 கேன்சல் பண்ணிருக்கேன், m கேன்சல் பண்ணிருக்கேன், v0 ஸ்கொயர் 5 mgl கிடைக்குது. அப்ப நீங்க இந்த ரூட் எடுத்து அங்க போட்டீங்கன்னா ரூட் 5gl கிடைக்குது. இது முக்கியமான ஈக்குவேஷன். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல என்ன ஸ்பீட்ல போகுது, இந்த ஸ்பீட்ல வரும். ஸ்பீட் என்ன, ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு v0 5gl. அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி vc அந்த பாயிண்ட்லயும் v0 இந்த லோவஸ்ட் பாயிண்ட்லயும் என்ன ஸ்பீட்ல போகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். நீ அடுத்த நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இந்த bன்ற பாயிண்ட்ல என்ன ஸ்பீட்ல போகுது vb அதை மட்டும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னா, அது அப்படியே இங்கிருந்து கண்டினியூ பண்றேன். இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி அட் பி அப்படின்னு எடுத்துக்கலாம். டோட்டல் எனர்ஜி அட் பி என்ன, டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு கைனடிக் எனர்ஜி அட் பி பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி. கைனடிக் எனர்ஜி half mvb ஸ்கொயர் பிளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி mg. இங்க இருந்து L தூரத்துல தான் இருக்கு, இந்த ஹைட்டும் L தான், ஹைட் L. இங்க இது ரெண்டு கிடைச்சிருது. டோட்டல் எனர்ஜி இது வந்து A ஓட எனர்ஜி கூட ஈக்குவேட் பண்றோம். A ஓட எனர்ஜி, அப்ப இந்த இடத்துல என்ன எனர்ஜி இருக்கும், இங்க என்ன எனர்ஜி இருந்தது அதே எனர்ஜி தான் இங்கேயும், அதே எனர்ஜி தான் அங்கேயும் இருக்கும். எனர்ஜியில டெஸ்ட்ராய் ஆகாதுன்னு படிச்சிருக்கோம் ஏற்கனவே. ஸோ அதை டோட்டல் எனர்ஜியை ஏ கூட ரிலேட் பண்ணீங்கன்னா இதான் டோட்டல் எனர்ஜி அட் ஏ. அதை தூக்கி இங்க போடுங்க, எம் v0 ஸ்கொயர் போட்டாச்சா. இப்போ இந்த v0 ஸ்கொயரோட வேல்யூ என்ன, v0 ஸ்கொயரோட வேல்யூ 5gl அப்படின்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோர்த் ஈக்குவேஷனுக்கு முந்தின ஸ்டெப்ல. அப்போ half m v0 ஸ்கொயரோட வேல்யூ 5gl. ரூட் போட்டா கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதனால v0 ஸ்கொயர் தானே இருக்கு, அதை அப்படியே போட்டுக்கலாம். ஈக்குவல் டு half mvb ஸ்கொயர் பிளஸ் mg. அடுத்து என்ன பண்ணலாம், 5 mgl இருக்கு, இங்க mgl இருக்கு.
ஹாஃப் அப்படி வச்சுக்கோங்க, ஹாஃப் இருக்கட்டும். 5 mgl வச்சுக்கலாமா? 5 mgl. இந்த mgl முன்னாடி கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் mgl ஈக்குவல் டு ஹாஃப் mvb ஸ்கொயர். இப்போ 5 mgl இருக்கு, 2 கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்க. 5 mgl மைனஸ் 2 mgl by 2 equal to 1/2 mvb ஸ்கொயர். இந்த 2 ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். இந்த m கூட வெளியே எடுத்து காமனா கேன்சல் பண்ணலாம். இங்க அழுத்தி செய்றேன். 5 mgl minus 2 mgl, so 3 mgl. the answer mvb ஸ்கொயர். இப்போ m நீங்க தாராளமா கேன்சல் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா vb ஸ்கொயரோட வேல்யூ vb ஸ்கொயர் ஈக்குவல் டு 3gl கிடைக்குது. அல்லது vb ஈக்குவல் டு ரூட் 3gl போட்டலாம். ஓகே, ஸோ 3 முக்கியமான ஈக்குவேஷன்ஸ் கிடைச்சிருக்கு நமக்கு. ஒன்று v நாட் ஸ்பீட் என்ன? ரூட் 5gl. vb ஸ்பீடு ரூட் 3gl, மேல ரூட் gl. சரியா? இது 3 முக்கியமான ஈக்குவேஷன். இதை வச்சுட்டு அடுத்த கிளாஸஸ்ல வர அப்கமிங் வீடியோஸ்ல நிறைய ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், நீட் அண்ட் ஜெய் போத்.